கும்பம் ஒரு குழப்பம் காத்திருக்கு. என்னது? எதுல ரொம்ப கன்ஃபியூஷன்? ஆல்ரெடி கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா? ஓகே, நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்தந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிட்டா உங்களுக்கு பெருசா எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணத்தினால உங்களுக்கு பெரிய தடைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஆனாலும் சில குழப்பங்கள் இருக்கும் இந்த மாசம். அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கும்ப ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் நாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ராசி பலனை பத்தினது மட்டும் இல்லாம ஜோதிடத்தை பத்தின நுணுக்கமான விஷயங்கள் கூட வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு அப்பதான் நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து சில டவுட்ஸ் இருக்கு. நாங்க வேற கண்ட்ரில இருக்கிறோம், வேற டைம் ஜோன்ல இருக்கிறோம். எந்த டைம் ஜோன்ல இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட டைம் ஜோனுக்கு ஏத்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். உங்க ஜாதகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட பர்த் டீடைல்ஸ் இருந்தா போதும். உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சு உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுடைய ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. நம்ம எல்லாம் பணம் சார்ந்ததா இருக்கும், குடும்பம் சார்ந்ததா இருக்கும், நல்ல பண வரவுகள் இருக்கும். இதுக்கு முன்னாடி 7.5 சனிக்குள்ளேயும் இருக்கிறீங்க. உங்க ராசிக்கு 2வது இடத்துல பாத சனியா அது இருக்கு. ராசிநாதனா இருந்தாலும் 7.5 சனி பாதிப்புகளை தான் தரும். நிறைய பேர் சொல்லுவாங்க 7.5 சனி கும்ப மகர ராசியை ஒன்றும் பண்ணாது, ஏன்னா ராசிநாதன். இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தா நீங்க கஷ்டமே பட்டிருக்க கூடாதுல்ல. 7.5 சனியில பாதிப்புகள் இருந்தது தானே. 7.5 சனி இன்னும் முடியல உங்களுக்கு. ஜென்ம சனி கொடுத்த பாதிப்பு இனிமே கிடையாது. ராசிநாதன் ஸ்ட்ராங்கா இருக்க காரணத்தினால ராசி மேல இருந்த சனி விலகிடுச்சு. பாத சனியா அது இருக்கு, குரு பார்வையில இருக்கு. ஒரு வருஷம் கொஞ்சம் மந்தமா இருக்கும், ஆனாலும் பெரிய கெடுபலன்கள்லாம் சொல்ற மாதிரி இல்லை. அடுத்தது ராசிக்கு 3வது அதிபதி செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5வது இடத்துல இருக்கு. குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி புதன் நல்ல நிலைமையில தான் இருக்கு. ஆனாலும் 5ல செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீடு அமையல, வீடு தடைப்பட்டுட்டே இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது, 7.5 சனி நடக்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னா, சுக்கிரன் பலவீனமா இருக்குல்ல, சுக்கிரன் வந்து நீசமாகி சனி செவ்வாயுடைய பார்வையை வாங்கியிருக்கு. சோ அந்த காரகத்துவம் ஆதிபத்தியம் ரெண்டுமே கெடும். ஆதிபத்தியம் அப்படின்னா என்ன? அந்த அதிபதி, அந்த ஸ்தானம் 4வது அதிபதி கெட்டிருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள் கெடும். கோச்சார பலன்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோம். வீடு அமையும், வாகனம் அமையும், இளைய சகோதரன் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். எப்படின்னா, இப்ப மேல ராசி மண்டலத்துல கிரகங்கள் சுழற்சி நடந்துட்டே இருக்கு. அந்த ஸ்தானம் கெட்டிருக்கு, அந்த ஸ்தானாதிபதி கெட்டிருக்கு. கெட்டிருக்குன்னா என்ன? அந்த ஸ்தானத்துக்கு சனி பார்வைப்படுறது, அந்த அதிபதி வீக் ஆகுறது, பகை நீசம் மாதிரியான இடத்துல இருக்கிறது, 6, 8, 12ல மறைறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு தடைப்படும், கிடைக்காது. அந்த ஸ்தானம் நல்லா இருக்கு. குரு பார்வை, சுக்கிர பார்வை, சுக்கிரனுடைய இணைவு இருப்பு இதெல்லாம் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சோ வீடு வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீடு வாகனம் அமைறதுல சில பேருக்கு தடைகள் இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் தள்ளி போறது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். அடுத்தது ராசிக்கு 6வது இடம். 6ல குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. கும்பராசிக்காரங்க வேலை இழந்தவங்க, வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாசம். அடுத்து உங்க ராசிக்கு 7வது அதிபதி சூரியன் வந்து அரசு, அதிகாரம், அரசியல் எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். தலைமை பதவி இது எல்லாத்தையும் கூட டினோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துக்கு சனி செவ்வாயுடைய பார்வை, சுக்கரனுடைய இருப்பும் இருக்கு. ஸோ இது மாதிரி கம்பைண்டா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வெளிநாடு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தடைகள், குறைகள் மாதிரியான விஷயம் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத பாப்பீங்க. நாங்க திருப்பி வந்துருவோமா சொந்த நாட்டுக்கு அப்படி கேட்டீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்தை அது பார்க்கணும். உங்க ஜாதகத்துல 8, 12வது இடம் எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன தசா புத்தி போகுது, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. வெளிநாட்டுல தொடருவீங்களா அப்படின்னா 8, 12வது இடம் நல்லா இருக்கணும். சில பேரு போயிட்டு திரும்பி வந்துடுறாங்க, சில பேர் அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்களே. இதெல்லாம் அந்த தசாபுத்தி தான் முடிவு பண்ணும். அங்கேயே செட்டில் ஆக முடியுமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல 8, 12 சுபத்துவமா இருந்துச்சுன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் நீங்க தூர இடத்துல தான் இப்பவே இருக்கிறீங்க அப்படின்ட்டு. 8, 12 கெட்டிருக்கு, வெறும் தசை புத்தி காரணத்தினால வெளிநாட்டுக்கு போயிருக்கிறேன் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க சொந்த ஊருக்கு திரும்ப தான் போறீங்க. இப்ப அது நடக்குமா? அதாவது வெளிநாட்டுல இருக்கக்கூடிய 8, 12 சுபத்துவம் இல்லாம தசை காரணத்தினால வெளிநாடு போனவங்க இந்த மாதிரியான கோச்சார அமைப்புல கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆவீங்க. சில பேருக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வர்றது மாதிரியான நிலைமை எல்லாம் கூட நடக்கலாம். சில பேர் அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருப்பீங்க.
பிஆர் கிடைக்கல, ஜாப் போயிடுச்சு, ஸ்பான்சர்ஷிப் ரிவோக் பண்ணிட்டாங்க, திருப்பி கிடைக்குமா, எங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இந்த 1 மாசம் தடை இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 9வது அதிபதி. 9வது அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு. பூர்வீகத்தை டினோட் பண்ணக்கூடிய விஷயம் 9வது இடம். 9வது இடம் பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில குறைகள் இதெல்லாம் இருக்கும். பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடை இருக்கும். சுப காரியங்கள் மாதிரியான விஷயங்கள் தள்ளி போறது இதெல்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 10வது அதிபதி. 10வது அதிபதி தொழிலை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. அதுவும் வந்து பெரிய அளவுல இல்ல. ஸோ தொழில் கொஞ்சம் மந்தமா தான் இருக்கும் இந்த மாசம். என்னங்க நெகட்டிவா சொல்றீங்கன்னு கேட்டா கிரக நிலைகள் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ராசிக்காரங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. என்னதான் ராசிநாதன் குரு பார்வையில இருந்தாலும் மத்த கிரகங்களும் வேலை செய்யும்ல. மாதாந்திர கிரகங்கள் இருக்குல்ல, செவ்வாய் எப்படி இருக்கு, சுக்கிரன் எப்படி இருக்கு, அவங்களாம் மாதாந்திர கிரகங்கள். மாசத்துக்கு ஒரு தடவை டிரான்சிட் ஆவாங்க. செவ்வாயெல்லாம் 45 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகும். சோ இந்த மாதிரியான கிரகங்கள் எந்த மாதிரியான தன்மையில இருக்கு, அந்த ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் கெடும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதி. 11வது அதிபதி குரு நல்லா உச்சமா இருக்கு. லாபம் சார்ந்த விஷயம், மூத்த சகோதரன் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 12வது 12வது இடத்துக்கு குருவுடைய பார்வை பாட்டுட்டு இருக்கு. அதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுல டிஸ்டர்பன்சஸ் இருக்காது. பயணம் பண்றது, சில பேருக்கு ஆன்மீக பயணம் மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு லாட்ரி, ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள் வந்து நன்மைகள் இருக்கும். ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள், வெறும் ராசி பலன் தான். இது அப்படியே பொருந்துமானா வெறும் 70% அப்படிங்கிறது உங்களுடைய சொந்த ஜாதகத்துலதான் இருக்கு. அது ஒரு 70% உங்களுடைய சொந்த ஜாதகத்துலதான் இருக்குங்க. ராசி பலன் பொருந்தும். உங்களுக்கு யோக தசை உங்க ஜாதகத்துல நடந்தா ராசி பலன்ல கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். கோச்சார அமைப்புல இருக்கக்கூடிய கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் நிறைய நடக்கும். இதே இது உங்க சொந்த ஜாதகத்துல அவயோக தசை நடந்துச்சுன்னா கோச்சார கிரகங்கள் தரக்கூடிய நன்மைகள் கம்மியா இருக்கும். அதே மாதிரி உங்க ஜாதகத்துல யோக தசை நடந்துச்சுன்னா கோச்சார அமைப்புல ஏதாவது பாதிப்பு தர மாதிரியான அமைப்பு இருந்தா கூட ஜாதகத்துடைய அந்த ஸ்ட்ரென்த் காரணத்தினால பெருசா பாதிக்க மாட்டீங்க. அவயோக தசை நடந்துச்சுன்னா இதோடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சேர்ந்ததுதான். ஒரு வரியில பலன்கள் சொல்ல முடியாது. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க, எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்களா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமான்னு கமெண்ட் பண்ணிடுறீங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னா உங்க ஜாதகத்துல சிம்மம் எப்படி இருக்கு, சூரியன் எப்படி இருக்கு, என்ன தசை நடக்குது, எங்களுடைய காதல் திருமணத்துல முடியுமா அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 6-8 தசா புத்தி நடக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துதான் முடிவுக்கு வர முடியும். வெறும் ராசி பலனை மட்டும் பார்த்து இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.